பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 29 முதல் 32 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 29வது அதிகாரத்திலே யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தான் ஒரு காலத்தில் அறிந்திருந்த தேவனோடு உறவிற்காக தளராத ஆய்விலே இந்த யோபு தொடர்ந்து சொல்லுகிறார். தேவனுடைய சிறப்பான கரிசனை மற்றும் பாதுகாப்பு இருள் சூழ்ந்த அந்த கஷ்டமான நேரத்திலும் தேவனுடைய தீபம் எப்படி பாதையை காண்பித்தது, தேவனுடைய நெருக்கமான ஐக்கியம் மற்றும் அன்பு, நன்மை செய்யும்படி அது உதவக்கூடிய தேவனுடைய கிருபை, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான தேவனுடைய ஞானம் ஆகியவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து யோபு அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அவர் தந்த தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லி தன்னுடைய பழைய கால காரியங்களை நினைத்து பார்த்து இங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். 30வது அதிகாரத்திலே இப்பொழுது எப்படி தன் வாழ்க்கை இருக்கிறது என்பதை யோபு அங்கே விளக்குகிறார். இப்பொழுதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், இவருடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடு கூட வைக்கக்கூட வெட்கப்பட்டிருப்பேன். இப்படியெல்லாம் தனது வாழ்க்கை மாறிவிட்டது என்பதை இங்கே யோபு சொல்லி அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இதோ தன்னை பரியாசம் பண்ணுகிறவர்களை, தன்னை உதாசீனம் பண்ணுகிறவர்களை குறித்து சொல்லுகிறார். மகிமை உண்டாவதாக. என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூட கூசாதிருக்கிறார்கள். எப்படி வாலிபர் வலது பார்சத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழப்பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கும் போது இந்த உலகம் அவனை மெச்சும், அவன் தாழ்ந்திருக்கும் பொழுது அவன் இந்த மனிதனை அந்த உலகம் அசட்டை பண்ணும். அதுதான் உலகத்தினுடைய இயல்பு. நன்மைக்காக காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. தேவனுடைய இப்போ தற்போதைய நிலையை குறித்த அங்கலாய்ப்பை நாம் பார்க்கிறோம். அதோடு தேவன் மீது உள்ள அங்கலாய்ப்பையும் இங்கே வெளிப்படுத்துகிறார். இங்கே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பாராமுகமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூட தனது ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்று ஆண்டவர் தனது விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கவில்லை
என்பதையெல்லாம் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 31வது அதிகாரத்திலே தனது பரிசுத்தத்தை குறித்து இங்கே யோபு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தார். ஒரு கண்ணின் பார்வையிலே, செயல்களிலே, பேச்சிலே அவர் எப்படியெல்லாம் பரிசுத்தமாக இருந்தார் என்பதை இந்த 31ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் யாரையும் அற்பமாய் எண்ணினதில்லை. எளியவர்களுக்கு அவர் வேண்டிய உதவியை செய்தார். இங்கே தேவனுக்கு பயந்திருந்து தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தார். இங்கே பரதேசி வீதியிலே தங்கினாலும் வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன், என் வழக்கை கேட்கிறவர்கள் இருந்தால் நலமாயிருக்கும், இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவை அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு என்று சொல்லி அங்கே தனது உள்ளத்தின் அங்கலாய்ப்பை இந்த பகுதியில் வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். 32வது அதிகாரத்திலே எலிஹு மீண்டுமாய் யோபுவிடம் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு புதிய ஆலோசனைக்காரன் எலிஹு அனுபவங்களை கூறுகிறவனாக இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறான். மற்றவர்களை விட இளைஞனாய் இருந்தபடியினால் தன்னுடைய அபிப்பிராயத்தை வலியுறுத்தி கூறுவதை தவிர்த்து விலகி இருந்தான். இருந்த போதிலும் யோபுவின் துன்பத்தை பற்றி விளக்கமாக அவன் அறிந்ததாகவும் அவன் தேவனுக்கு முன்பாக யோபுவுக்கு இருக்க வேண்டிய சரியான மனப்பான்மையை தன்னால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்றும் நம்பி இங்கே பேசுகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த எளிவின் பேச்சு துன்பமானது ஆத்மா வெளிச்சத்தில் பிரகாசிக்கிறது. நான் இதெல்லாம் இங்கே ஏதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கிறது, துருத்தியின் முதலாய் வீரப்பணிற ரசத்தை போல் இருக்கிறது என்று சொல்லி எனது உள்ளத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மோடு நம்மை நடத்துவதாக, தேவ கிருமை தம்மை தாங்குவதாக, இந்த மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.